இயேசுவே, எங்கே நான் சென்றாலும் என்னோடே வருகின்ற எந்தன் அருள்நாதரே. 44ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஆம், இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாகிறது. எரேமியா 9ஆம் அதிகாரத்திலே 23, 24 வார்த்தைகள் சொல்லுகிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவானாக என்கிற வார்த்தைப்படியாக. ஆம், ஞானத்தை குறித்தோ, நம்முடைய சுய ஞானத்தை குறித்தோ, நம்முடைய பராக்கிரமத்தை குறித்தோ, நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ, நம்முடைய வேலையை குறித்தோ, நம்ம படிப்பை குறித்தோ, நம்முடைய உடைமைகளை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடி பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். மேன்மைப்படுத்துகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவானாக. புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்துக்கென்றே நீங்கள் காரியங்களை செய்யுங்கள் என்று வார்த்தையின்படியாக எல்லாவற்றிலும் அவரை மகிமைப்படுத்துங்கள், எல்லாவற்றிலும் அவரை உயர்த்துங்கள், எல்லாவற்றிலும் அவரை மேன்மைப்படுத்துங்கள். அப்படி மேன்மைப்படுத்துவீர்கள் என்று சொன்னார். உங்கள் நிமித்தம் அவர் மேன்மைப்படும் போது நிச்சயமாக நீங்கள் எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே உங்கள் காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவா என்கிறதை சந்தி. பரம பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன் என்கிறதான வார்த்தையின்படியாக ஆம் கர்த்தாவே, ஞானத்தை குறித்தோ, பராக்கிரமத்தை குறித்தோ, ஐஸ்வர்யத்தை குறித்தோ, பட்ட பதவிகளை குறித்தோ, உலக மாயை குறித்தோ நாங்கள் மேன்மை பாராட்டி தெரியாதபடி எல்லாவற்றுக்காக எப்போது நாங்கள் உண்மையை மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய் நாங்கள் என்று காணப்பட வேண்டுமே. கிருபை செய்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்கே நான் சென்றால்